இந்த பஞ்சகவ்யத்தை எடுத்து கொண்டு வந்த மனைவி கால் இடறி கீழே விழ போறாங்க. இவர் விழ போறத பார்த்து இவர் என்ன பண்றார், மனைவியை பிடிக்க போறாரு. ஆனா இவரும் இடறி கீழே விழ போறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி பிடித்து கொண்டு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனேயே தலையில் இருந்த அந்த கூடையில் இருந்த செந்நெல் அரிசியும் இந்த கீரை துவையலும் மாவடுவும் கீழே விழுந்து சிந்திடுச்சு. மனைவி கையிலே வைத்திருந்த பஞ்சகவ்யமும் கீழே ஊத்தி போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப வருந்துறார் அடியார். ஏன்னா இப்படி இறைவனுக்கு கொடுக்க முடியாத ஒரு இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. இதற்கு மேல் நான் வாழவே கூடாது, இதற்கு மேல் நான் வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடையிலே இருந்த அந்த கதிர் அருவாளை எடுத்து நேரடியா கழுத்தில் சென்று வெட்டுவதற்கு போறார். நேரடியா என்ன ஆகுது, இவர் கீழே கொட்டிய அந்த செந்நெல் அரிசியும் கீரை துவையலையும் மாவடுவையும் பார்த்து வருந்தி கொண்டிருந்த அந்த சூழலிலே அங்கிருந்து ஒரு கை இவருடைய கையை பற்றி கொண்டதாம். அந்த கை வளையல் அணிந்திருந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிலார் சொல்றார்.